ரொம்பவே புனித இடமான மக்காக்கு மேல ஃப்ளைட்ஸ் பறக்குமா? இதை பத்தி மொத்தம் 2 கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கருத்து என்னன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய காபா பூமியோடைய மைய பகுதியில அமைந்திருக்கு. அதனால பூமியோடைய மைய பகுதியில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் அங்க ஏரோப்ளேன்ஸோ இல்ல ஒரு சில பறவைகள் கூட அது மேல பறக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. அதுல சவுதி அரசாங்கம் தான் அந்த இடத்த நான் ஃபிளையிங் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்கதா சொல்றாங்க. புனித காபாக்கு மரியாதை கொடுக்கற விதமா தான் இதை அவங்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்காவை சுத்தி எந்த விதமான ஏர்போர்ட்ஸுமே இல்ல. ஃபிளைட்ஸ் ஏறும் போதும் இறங்கும் போதும் அங்க நிறைய சத்தத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தி பாறைங்களா இருக்கிறதுனால அந்த சத்தம் 2 மடங்கா எதிரொலிக்கும். அது ஹாஜிகளுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அங்க ஏர்போர்ட்ஸ் இல்ல. ஒருவேளை அங்க ஃபிளைட்ஸ் போனா கூட கீழே எக்கச்சக்கமான ஹாஜிகள் இருப்பாங்க. அந்த நேரத்துல ஃபிளைட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அது பேரழிவுல கொண்டு போய் விட்டுரும். இந்த ஒரு சேஃப்டி ரீசனுக்காகவும் தான் அந்த இடத்த நான் ஃபிளையிங் ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 கருத்துல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.